அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்தை தொடர்ந்து முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் கும்பராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சந்திரன் என 5 கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்கு. இது 12 ராசிகள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 கிரகங்களின் சேர்க்கை விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நல்ல செய்திகளை கொண்டு வரும் மாதமாக அமையுது. தொழிலதிபர்கள் புதிய கூட்டாண்மையில் ஈடுபடலாம். போட்டியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. குடும்ப வாழ்க்கையில் அற்புதமாக இருக்க போகுது. குழந்தைகள் நல்ல சூழ்நிலைகளை உணர்வாங்க. பயணம் ரொம்பவே உங்களுக்கு நன்மை தரும் விதமாக அமையும். முதுகில் காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, கவனமாக இருங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிகரிக்கும். உயர் பதவிகளில் உள்ள நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களிடமிருந்து நல்ல ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. மேலும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளித்து செயல்படும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி காணும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்களை கொண்டு வருவாங்க. மனநிறைவான வாழ்க்கைக்கு வழி தெரியும் உங்களுக்கு. மேலும் நடப்பாண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய பொறுமை மற்றும் நிதானத்தில் எதிர்பார்த்த வெற்றியை நீங்கள் காண்பீங்க. குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை ரெண்டுலையுமே எதிர்பார்த்த வெற்றியை கொண்டு வருவீங்க. பணியிடத்தில் பணிகள் திட்டமிட்டபடி சரியாக நடக்குங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உறவுகளை வலுப்படுத்தும் சூழ்நிலைகள் அமையும். வீட்டில் மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வரும் வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. மேலும் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வீங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத திருப்பங்கள் பல நிகழும் ஒரு மாதமாக இந்த மாதமாக அமைய போதுங்க. குறிப்பாக காதல் துணையின்றி தனிமையில் இருக்கும் விருச்சிக ராசி ஆண்களுக்கு அவர்களின் குணத்துக்கு பொருத்தமான காதல் துணை கிடைப்பாங்க. ஏற்கனவே காதல் துணை கொண்டிருக்கும் நபர்களுக்கு தங்கள் காதல் உறவை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கனிவான வார்த்தைகள் மற்றும் ஆழமான உரையாடல்கள் உறவை பலப்படுத்தும். உறவில் பரஸ்பர புரிதலை கொண்டு வரும். காதலர்கள் இருவரும் தங்கள் பொதுவான விருப்பங்களை கண்டறிஞ்சு அதை நோக்கி பயணிக்கிறது உறவில் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்பை குறைக்கும். மேலும் பல நாட்களாக காதல் செய்து வரும் விருச்சிக ராசி ஜோடிகள் தனது பெற்றோர் அனுமதி பெற்று விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்படுது. பணிக்காக தங்கள் காதலியை பிரிந்து வெளிநாட்டில் பணியாற்றி வரும் ஆண்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்தி ஒன்று கிடைக்கும். அந்த வகையில் சொந்த நாட்டுக்கு திரும்பி சுயதொழில் தொடங்கி தனது காதல் துணையை தொழில் வாழ்க்கையின் தொழில் கூட்டாளர்களாக மாற்றும் வாய்ப்பு கூட பெறுவாங்க. மாற்று மதத்தில் காதல் செய்து வரும் விருச்சிக ராசி ஆண்களுக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்க தங்கள் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைக்க போகுது. மேலும் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிபுணர்கள் கூற்றுப்படி பிப்ரவரி மாதம் பரபரப்பான ஒரு மாதமாகவே இருக்க போகுது. குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்கும் சூழ்நிலை அமையும். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியுடன் உங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்துவீங்க. அச்சு, ஊடகம், எழுத்து சார்ந்த துறையில் இருக்கும் நபர்களுக்கு சிறப்பான அனுபவங்கள் கிடைக்க போகுது. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான தருணங்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே வருமானம் கிடைக்கும். உங்கள் நெடுநாள் ஆசைகள்லாம் பூர்த்தியாகும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோபம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் பாதிப்புகள் ஏற்படுங்கிறதால கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. மற்றவர்கள் புரிந்து கொள்ளலையேங்கிற ஆதங்கம் ஏற்படுறதால கம்யூனிகேஷனில் கோபம் வெளிப்படும். உயர் அதிகாரிகளிடம் கோபப்படாமல் இருக்கிறது நல்லது. எந்தவித சிக்கலிலும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. மேலும் சில விருச்சிக ராசியினர் மீது மறைமுக சில குற்றச்சாட்டுகள் வைக்கும் சூழல் கூட உண்டாகி இருக்கு. இந்த காலகட்டத்தில் யாரையுமே பகைச்சு கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துக்கு உரிய சுக்கிரனும் ராசியாதிபதியும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருப்பது யோகமான அமைப்பு தான். திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். நல்ல முறையில் திருமணம் கைகூடி வரும். மேலும் புதிய வேலை, அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க தொண்டை, கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இந்த மாதத்தில் இருக்கும் 8ல் குரு இருக்கிறதால பணவரவு நல்லாயிருக்கும். திடீர் வருமானம் உண்டாகும். 4ஆம் இடத்துல புதனும் ராகுவும் இருக்கிறதால சிலருக்கு மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி போன்றவை ஏற்படும். 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 5 குருவின் வீடு. குரு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பிள்ளைகள் உங்கள் சொல்லை கேட்காத சூழல் ஏற்படலாம். பிள்ளைகளை பற்றி மற்றவர்களிடம் குறை சொல்கிறத தவிர்த்திடுங்க, அதுதான் நல்லது.
அவங்கள கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது தான் ஏற்றத்தை தரும். அனுபவத்தின் மூலமாக பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். படிக்கும் மாணவர்கள் கல்வியில் அதீத கவனம் செலுத்துறது நல்லது. தொழில் ரீதியான வளர்ச்சி நல்லா இருக்கும். உள்ளூர் தொழில் சிறப்பாக அமையும். மேலும் பணவரவு நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏற்ற மிகுந்த மாதமாக அது உங்களுக்கு மாற்றி தரும். வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் பரிகாரமாக நீங்கள் சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் ரீதியாக நல்ல அனுகூலங்கள் காணப்படுது. புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றி ஏற்படும். உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், படிப்பு மாற்றம் போன்றவை உண்டாக போகுது. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரிகள் ஒன்றிணையக்கூடிய நல்ல காலகட்டமாக இது இருக்குது. கழுத்து, அடிவயிறு, கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தலை சுற்றல், மயக்கம் போன்றவை பெண்களுக்கு வரும் வாய்ப்பு இருக்கிறதால உணவு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். நட்புக்காக தொலைதூர பயணங்களை ஏற்றுக்கொண்டு மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. மேலும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்கிறதும் படிக்கிறதும் பல விதத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். உத்தியோகம் நல்லா இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். படைப்பாளிகளுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். பணவரவு அற்புதமாக இருக்கும். புதிய முதலீடுகளை செய்து மகிழ்வீங்க. வியாபாரத்தில் மிகுந்த பதட்டமாக இருப்பீங்க. அந்த பதட்டமான நிலைமைகள்லாம் கட்டாயமாக மாறும். மேலும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த பகைமையான நிலைமைகள்லாம் மாறப்போகுது. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். இது வரைக்கும் இருந்து வந்த பயம், பதட்டம், குழப்ப நிலைமைகள்லாம் மாறி மனம் தெளிவடையக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுது. திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் நல்ல ஏற்றம் ஏற்படும். மேலும் முருக வழிபாடு சகல விதத்திலையுமே உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கணிசமாக உயருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பாராத காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகும். சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் கூட உண்டாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் கூடாது. நீங்கள் வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். ஆணாக இருந்தால் பெண்களிடமோ, பெண்களாக இருந்தால் ஆண்களிடமோ பழகும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதம் வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான காரியங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். காரிய தடை, தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காமல் இழுபறியாக இருக்கும். மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியும். தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிறதுல வேகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்க நிலை மாறும். பணவரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதம் மாறப்போகுது. ஆனாலும் அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கோவப்படாமல். கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நன்மைகள் ஏற்படும். மேலும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிவும் கொண்டு எதையுமே சாதிக்க முயற்சிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப அவசியங்க. எதிர்பாலினரிடம் பழகும்போது எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எந்த காரியத்தை செஞ்சாலுமே அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாகவே செய்ய தோணும். அரசாங்க வேலைகளும் அனுகூலமாக இருக்கும். சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் அகலப்போகுது. மேலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் உண்டாகும். பணவரத்து தாமதப்பட்டாலுமே வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான கவலை உண்டாகும். சக ஊழியர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது. சகோதரர்களுக்கு திருமணம் இந்த மாதம் முடிவாகுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து நன்மையை பெறுங்க. மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம்
குடும்ப விஷயமா அலைய வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் நெருக்கம் குறைய வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையரின் உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. எதுலேயுமே உற்சாகம் குறைந்து சோம்பலாக இருப்பீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை அறிவிப்பீங்க. பாக்கிகள்லாம் வசூலாக போகுதுங்க. புது பங்குதாரர்கள்லாம் இணைவாங்க. எதிர்பார்த்த லாபமெல்லாம் வந்து சேரும். புதிய யுக்திகளை நீங்கள் கையாள்வீங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்து வர கந்தன் அருளால் கண்டபிணி நீங்குங்க. குடும்ப கஷ்டமெல்லாம் தீரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.